இருக்குதாய்யா? ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வு இன்று சிறப்புடன் துவங்கப்பட உள்ளது. இன்றைய நிகழ்வில் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னதிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துடன் விகிதமிக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீயே என்ற புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வானது 37வது நாளையும் 768வது நாளையும் கடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் அவர்களை வரவேற்கின்றோம். எங்களுடைய 22வது தேஜி தாசன் அவர்களை வரவேற்கின்றோம். நம்முடைய காலச்சக்கரத்தை நடத்துகின்ற சேர்மன் குணபாலன் ஐயா அவர்களையும், மாவட்ட சேர்மன்கள் ஜானி ஜாக்சன் ஐயா அவர்களையும், ரமேஷ் மோகன் ஐயா அவர்களையும், சதீஷ்குமார் அவர்களையும், சீனிவாசன் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் உறுப்பினர்களையும் தினந்தோறும் வருக என்று வரவேற்கின்றோம். எங்களுக்கு பயிற்சியை சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடிய ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு அக்குபஞ்சர் மருத்துவம் தெளிவாக புரிகின்ற அளவில் பயிற்சி அளித்துக் கொடுக்கக்கூடிய இலக்கியவான ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. வரவேற்பு நிகழ்த்தி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்கள் அன்புடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, அகர ஓசை. சின்மய முத்திரை, உர ஓசை.
ஆதிமுத்திரை இம் வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. கைகள் நல்லா உரசிக்குங்க. அப்படியே கண்கள் மூடிட்டு கண்கள் மேல வச்சுட்டு அப்படியே முகத்தை உடலை வருடி எடுத்துக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சந்திர வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். நன்றி ஐயா. கால நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நல்லா சொருக்கி வைக்கணும். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே கால் விரல்களை வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கு டச் பண்ணுங்க. 1 left leg 2 3 right leg 4 left leg 5 right leg 6 left leg. கால் நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கங்க. கால் நல்லா ரைட் லெஃப்ட் நல்லா ஆட்டுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நின்று இலைக்கு வந்துடணும். அடுத்து இடுப்புல கை வச்சுக்கங்க. ரைட் சைடுல வந்து லெஃப்ட் சைடு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கை விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன். நல்லா விரல்களை சுருக்கி வைக்கணும். அப்படியே மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்டா கை முட்டி மடக்கி நீட்டுங்க. ஷோல்டர்ல மடக்கி கை வைங்க. ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. 1 2 3 4 5. வட்டமா சுத்துங்க கைகளை. 1
2, 3. Opposite. 1, 2, 3. Left hand. 1, 2, 3. Opposite. 1, 2, 3. Shoulder. 1, 2, 3, 4, 5. Opposite. 1, 2, 3, 4, 5. நல்லா மூச்சல் விடுங்க. மீண்டும் மூச்சு விடுறோம். இடுப்புல கை வச்சுக்கலாம். அப்படியே ரைட் சைடு திரும்பி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. அப் நல்லா மேல பாருங்க. டவுன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கீழே கொண்டு பாடி டச் பண்ற அளவுக்கு குனியலாம். அப் டவுன் அப் டவுன். அப்படி ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். வட்டமா சுத்துங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு கீழ் நோக்கி. 1, 2, 3. இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு. 1, 2, 3. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. எல்லா மூட்டுகளையும் நல்லா நம்ம இயக்கிட்டோம். உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்டம் போயிருக்கும். நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து சந்திர வணக்கம். ஒரு அடி கேப் வச்சுக்கங்க. முதல் நிலை கையில் மேல உயர்த்தி வணக்க வச்சு நல்லா ஃபிங்கர்ஸ்ல நல்லா நிக்கணும். நல்லா குதிக்கால மேல உயர்த்தி எவ்வளவு மேல போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. 1, 2. அப்படியே லெஃப்ட் சைடு கோணாசனம் சைட்ல வளைக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 3. ரைட் சைடு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. 4. சின்முத்திரை வச்சுட்டு உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்து அகலமா வச்சு நல்லா இடுப்பு கீழே இறக்கி நேரு பாருங்க. உட்கட்டாசனத்துல எவ்வளவு கீழே இறங்குறோமோ அந்த அளவுக்கு இறங்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 5. லெஃப்ட் ஹேண்டு அப்படியே லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. கால் முட்டி ரெண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்க பார்வை ரைட் ஹேண்டு மேல நல்லா பார்க்கணும். 6. ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் ரெண்டும் சேர்த்து லெஃப்ட் லெக்ல டச் பண்றோங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க தலையை. முடிஞ்சா முட்டியில் டச் பண்றது ரொம்ப சிறப்பு. 7. ரைட் லெக் நல்லா நீட்டி வச்சிருக்கணும். சந்திர நமஸ்காரம் நல்லா பின்னாடி பெண் பண்ணுங்க. 8. ரைட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டி இருக்கணும். லெஃப்ட் லெக்ல நல்லா உட்கார்ந்து வணக்கம் வேண்டி. 9. அப்படியே ரைட் சைடு போறோம். லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டி இருக்கணும்.
10 கைகளை கீழோனி நல்லா ரைட் லெக் எல் பொசிஷன்ல வச்சு லெஃப்ட் ஹேண்ட் நல்லா நீட்டி இருக்கணும், லெஃப்ட் லெக் நீட்டி இருக்கணும். சந்திரன் வணக்கம். லெவன் 2 கால் முட்டியும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டியில் டச் பண்ணுங்க. 12 லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கணும், கால் முட்டி 2 ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா தலையை திருப்பி ரைட் லெஃப்ட் ஹேண்ட பாருங்க. 13 கால் நல்லா வி ஷேப்ல வச்சு சின்முத்திரை வச்சு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைடு கோணாசனம் 1 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கால் நல்லா உயர்த்தி தாடாசன நிலை. வணக்கம். மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல முழங்கால் நல்லா உயர்த்தி கீழே இருக்கும். இப்போ ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு போறோம். மேட்ல லெஃப்ட் சைடு நிக்கிறோம். 1 நல்லா உயர்த்துங்க. 2 ரைட் சைடு கோணாசனம். 3 லெஃப்ட் சைடு கோணாசனம். 4 ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சுருங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 5 ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க. முட்டி மடங்காம செய்யுங்க. நல்லா லெஃப்ட் ஹேண்ட் மேல பாருங்க. 6 ரைட் லெக் டச் பண்ணுங்க. 7 லெஃப்ட் லெக் கீழே வச்சிருங்க, நேர் நீட்டி வைங்க. ரைட் லெக் எல் பொசிஷன் இருக்கணும். நிலா வணக்கம். ரைட் லெக்ல நல்லா உட்கார்ந்து லெஃப்ட் லெக் நீட்டி வைங்க. வணக்கம். அப்படியே லெஃப்ட் சைடு வணக்கம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் எல் பொசிஷன் இருக்கு, ரைட் லெக் பின்னாடி நீட்டி இருக்கும். அப்படியே நிலா வணக்கம். லெவன் 2 கால் முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா வைங்க. தலையை டச் பண்ணுங்க. 12 லெஃப்ட் ஹேண்ட் கீழ் இருக்கு, ரைட் ஹேண்ட் மேல. நல்லா ரைட் ஹேண்ட் திரும்பி பாருங்க. முட்டி 2 ஸ்ட்ரெயிட்டா வைங்க.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 13 சின்முத்திரை வச்சு நிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா பாக்குறோம். நல்லா மூச்சு விடுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. இப்போ ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்படியே உனக்கு வச்சுக்கிறோம். ரைட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. லெஃப்ட் சைடு கோணாசனம். நல்லா மூச்சு விடுங்க. ஓய்வு. சூப்பர். மிக சிறப்பா சந்திர வணக்கம் நம்ம செஞ்சுட்டோம். நல்லா உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்டம் போயிருக்கு. நம்ம சுவாச உறுப்புகள் நல்லா சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஆழமான சுவாசம் கிடைக்கும். அடுத்து முக்கியமா இந்த குளிர்ச்சி படுத்துற ஆசனம், அது வாத பித்த கபம் வந்து நல்லா உடம்பு ஹீட்டா இருக்கிறவங்க செஞ்சா உடம்பு குளிர்ச்சி ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா? இது சந்திரன் இருக்கும்போது செய்யணும்னு சொல்றாங்க. இல்லாத போதும் நம்ம செய்யலாம். இது ஒரு ஆசனங்கள் பயிற்சிகள் தான். சூரிய வணக்கமா இருந்தாலும் சரி, சந்திர வணக்கமா இருந்தாலும் சரி, ஆசனங்கள் தொகுத்து ஒரு பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? கவனிங்க. அப்படியே காலை சேர்த்து வச்சுருங்க. கைகள் நீட்டி மெதுவா அமர்ந்த நிலைக்கு போறோம். ஸ்லோவா வாங்க. எவ்வளவு ஸ்லோவா வர முடியுமோ அந்த அளவுக்கு வாங்க. அப்படியே உட்காந்து பிடிச்சிட்டீங்கன்னா மிக சிறப்பு. சரி, நல்லா மேல வந்து பாருங்க. அப்படியே தாடையை டச் பண்ணுங்க. ரைட் சைடு திரும்பி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா கை நீட்டி போறங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே சுகாசனத்துக்கு வந்துருங்க. லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் வச்சு சின்முத்திரை. திருமூல பஸ்திரியா மட்டும் நல்லா செஞ்சிருங்க. அப்படி ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா மேல போகும்போது மூச்சு இழுக்கிறோம், கீழே வரும்போது மூச்சு விடுறோம். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்படியே ஆனந்த முத்திரை. கைகளை விரிச்சு முழங்கால் மேல வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கண்களை மூடி நல்லா படுத்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. சிறப்பு. நம்ம இன்னைக்கு சந்திர வணக்கம் நல்ல சுகாசனத்துல வந்து திருமூலர் பஸ்திரியா நல்லா பண்ணோம். நம்முடைய உடலும் மனமும் தூய்மை அடைந்து அமைதியான நிலையில சாந்தியாசன நிலையில் இருக்கிறோம். அடுத்து தினம் ஒரு சிந்தனையை கவனிங்க. நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு சந்திர வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சியில் அளித்து சிறப்பித்த ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஒலிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். வாந்தி வரும் பொழுது இயற்கையா எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா வாந்தின்னா என்ன? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் வாந்தின்னா அது ஒரு வியாதி அப்படின்னு. கிடையாதுங்க. வாந்தின்னா அது வியாதி கிடையாது. உதாரணமா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கடைசி எப்ப வாந்தி எடுத்தீங்க? என்னைக்காவது எடுத்திருப்பீங்க. வாந்தின்னு என்ன தெரியுமா? வயிற்றுக்குள்ள போன சாப்பாடு, வயிறு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கும். உள்ள போன சாப்பாடு நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா, உருப்படுமா உருப்படாதா, விஷமா நல்லதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும். ஆராய்ச்சி பண்ணி நல்ல சாப்பாடு அப்படின்னா ஜீரண வேலைக்கான சுரப்பிகள்லாம் சுரக்கும். அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்ல, தேவையில்லை, இல்ல ஃபுட் பாய்சனா இருக்குது, இல்ல இந்த நேரத்துல தேவையில்லை, இல்ல அது விஷம் இருக்குன்னா இந்த வயிறு என்ன பண்ணும்? நம்ம உடம்புல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். அந்த டாக்டர் யாரு தெரியுங்களா? பிட்யூட்டரி சுரப்பி இந்த இடத்துல பொட்டு வைக்கிற இடத்துல. இவர் என்ன பண்ணுவாரு? சரி தம்பி நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நமது உடம்புல வாந்திக்குன்னு ஒரு சுரப்பி இருக்குதுங்க. அதுக்கு பேரு வாமிட் கிளாண்ட். நம்ம தாங்க பேர் வச்சுக்கணும். பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கிலீஷ்ல ஒழுங்கா ஒரு உறுப்போட பேர் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வைத்தியம் தெரியும்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இருக்கு. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. வாந்தி வருதா? வாமிட் சுரப்பி. நம்ம தான் பேர் வைக்கணும். வாந்தி சுரப்பி. வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிமுலேட்டிவ் ஒரு ஆர்கன் வேலை செஞ்சு ஸ்டிமுலேட்டிவ் ஒரு திரவத்தை சுரந்தா தான் வாந்தி எடுக்கும். அப்போ வாந்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உடம்புல வயிற்றுல குப்பை இருந்தா அதை தூக்கி வெளியே வீசறதுக்கு பேர் தான் வாமிட். உதாரணத்துக்கு சென்னையில இருந்து மதுரைக்கு பஸ்ல போறீங்க. நைட்டு 10 மணிக்கு உட்காந்துட்டீங்க. ஒரு 12 மணிக்கு மாமண்டூர் பக்கம் போகும்போது வண்டி ஒரு ஹோட்டல்ல நிக்குது. பஸ்ஸை தட்டுறாங்க. 10 நிமிஷம் வண்டி நிக்கும். சாப்பிட்றவங்க எல்லாம் சாப்பிடுங்கிறாங்க. நீங்க வீட்டுல நல்லா தான் சாப்பிட்டு போயிருக்கீங்க. அப்படியே எந்திரிச்சு வெளியே போய் பாக்குறீங்க. பார்த்தா ஒருத்தர் கொத்து பரோட்டா சூப்பரா போட்டிருக்கான். ஆசை வந்துருச்சு. நம்ம என்ன பண்றோம்? ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டுறோம். காலையில 5 மணிக்கு மதுரைக்கு போனோம்னா வாந்தி எடுக்கிறோம். ஏன்? நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு சூடா கொடுத்துருப்பாங்க. அதான் நமக்கு சூடா கொடுத்தாதான் அது நல்லதா கெட்டதான்னு தெரியாதா இல்லையா? பழைய எண்ணெயில பழைய பரோட்டால போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சாப்பிட்டீங்க. இந்த வயிறு என்ன பண்ணுச்சு? வண்டி ஆடிட்டே போச்சா, ஒழுங்கா ஜீரணம் ஆகலையா, ஒரு முடிவு பண்ணிடுச்சு. இந்த பரோட்டாவை ஜீரணம் பண்ணா உடம்பு கெடுதல் முடிவு பண்ணி அந்த சாப்பாட்டை உடனே வாந்தி சுரப்பியெல்லாம் வேலை செஞ்சு அந்த வாந்தி மூலியமா அந்த சாப்பாடு தூக்கி வெளியே வீசுதா இல்லையா? அப்ப சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? நல்லது. வாந்திங்கிறது வயிற்றை சுத்தம் பண்ற வைத்தியம். இது நோய் கிடையாது. யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு யாராவது தலைகளால் நின்று பாருங்க. என்னைக்காவது சாப்பாடு வெளியே விழுந்திருக்கா? இங்க ஒரு கேட் இருக்கா இல்லையா? எபி கிளாடுன்னு பேரு. அது என்ன பண்ணுது? லாக் பண்ணி வச்சிருக்கா இல்லையா? அப்போ நமக்கே தெரியாம இங்கிருந்து அப்படி வெளியே விழுகுதுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேலை நடந்திருக்கும். இங்க பாருங்க, நைட்டு புரோட்டாவை குண்டு குண்டா சாப்பிட்டு இருப்போம். அது உள்ளவே விழுந்திருக்கும். இந்த வயிறு பார்க்கும் வாந்தி இருக்குன்னு சும்மா இல்லைங்க. இங்க நைட்டு பாருங்க 2 புரோட்டா சாப்பிட்டுருப்பீங்க, 2 டம்ளர் தண்ணி குடிச்சிருப்பீங்க. வாந்தி எடுக்கும் போது பாருங்க 2 டம்ளர் புரோட்டாவும் 8 டம்ளர் தண்ணியும் வரும். எங்கிருந்து வந்துச்சு தண்ணி? ஒவ்வொரு செல்லையும் தண்ணி இருக்கு இல்லையா? இந்த தண்ணியெல்லாம் எடுத்து வயிற்றுல ஊத்துங்க. அதை விட முக்கியமான விஷயம், யூரின் இருக்குல்ல, அதை எடுத்து வயிற்றுல ஊத்திருங்க. நமக்கு தான் யூரின் தண்ணின்னு பிரிச்சு பார்ப்போம். உடம்புக்கு அதெல்லாம் தெரியாது. உடம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி தான்.
நீங்க செக் பண்ணி பாருங்க, வாந்தி வரும் பொழுது உங்களுக்கு யூரின் வராது, ரொம்ப கம்மியா தான் வரும். ஏன்னா அந்த யூரின் தண்ணி தான் வயிற்றுல விழுந்திருக்கு. வயிற்றுல தண்ணி எல்லாம் ஊத்தி அதுக்கப்புறம் குண்டு குண்டா புரோட்டா சாப்பிட்டுருப்போம். இந்த வயிறு பார்க்கும், இவ்வளவு குண்டு குண்டா எப்படிதான் அந்த குட்டி ஓட்ட வழியா உள்ள வந்துச்சோன்னு சொல்லி கட்டிங் எல்லாம் பண்ணி டூப்ளிகேஷன் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எங்க நமக்கு தெரிஞ்சா வாந்தி எடுக்க மாட்டோமோன்னு சொல்லி நமக்கே தெரியாம எல்லா வேலையும் பண்ணிட்டு ரெடி 1 2 3 வாந்தி வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் வாந்தி வந்துருச்சுன்னு. புரிஞ்சுக்கோங்க, வாந்திங்கிறது நோய் கிடையாது, வயிறு பார்க்கிற வைத்தியம், குப்பைகளை வெளியேற்றுற வைத்தியம். இது எப்படி வாந்தி வந்து நோயின்னு சொல்லுவீங்க? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வாந்தி வர மாதிரி இருந்தா போதும் நேரா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு வாந்தியை நிறுத்துறதுக்கு மாத்திரை கொடுங்கன்னு கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரை தருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவீங்க. அந்த மாத்திரை உள்ள போய் என்ன தெரியுமா பண்ணும், வாந்திய ஜீரணம் பண்ண சொல்லுங்க. இது உடம்புக்கு எவ்வளவு பெரிய துரோகம். ஏங்க, வாந்தி எடுத்தத யாராவது வலிச்சு மறுபடியும் சாப்பிடுவோமா? சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? நான் ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை சொல்றேன், வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது யாராவது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அந்த காரியத்தை செய்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அதான உண்மை. எனவே வாந்தி வர மாதிரி இருக்கும் பொழுது யாரும் மாத்திரை சாப்பிடக்கூடாது, அதை நிறுத்துவதற்கு எந்த ஒரு வைத்தியம் பார்க்க கூடாது. சில பேர் இருப்பாங்க, வாந்தி வர மாதிரி இருந்தா போதும் எலுமிச்சம்பழத்தை மோந்துக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. எலுமிச்சம்பழம் வாசம் கூட வாந்தியை டிஸ்டர்ப் பண்ணும், உடம்பு வாந்தி எடுக்க ட்ரை பண்ணும், எலுமிச்சம்பழம் வாசம் உள்ள அமுக்க ட்ரை பண்ணும். இது முரண்பாடு தானே. அதனால இனிமேல் யாருக்காவது வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, சிம்பிள் ஐடியா, இயற்கை வைத்தியம் நோட் பண்ணிக்கங்க. சொல்லட்டுங்களா? ஒண்ணும் இல்ல, ஓரமா போறீங்க, கொத்த வச்சு உட்காருறீங்க, விரல உள்ள விடுறீங்க, வாந்தி வருது, இதுதான் வைத்தியம். வாந்தியே வைத்தியங்கிற அப்புறம் அதுக்கு என்ன வைத்தியம் வேண்டியது இருக்கு? இட் இஸ் நாட் a disease, அது ஒரு வைத்தியம், குப்பைகளை வெளியேற்ற ஒரு வைத்தியம். வாந்தி எடுத்து முடிச்சுட்டு லேசா சுடுதண்ணி குடிக்கணும், மறுபடியும் வரும், மறுபடியும் சுடுதண்ணி குடிக்கணும், மறுபடியும் வரும். வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்னைக்காவது வயிறு வந்து வெளியே விழுந்திருக்கா? வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே வயிறு அன்னீசியா இருக்கும் இல்லையா? அப்பதான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடணும். எலுமிச்சம்பழத்தை தண்ணியில புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சோம்னா வயிறு மறுபடியும் அடுத்த பசிக்கு வரும். உடனே ஓடி போய் கொத்து பரோட்டா சாப்பிடக்கூடாது, அன்னைக்கு லைட் ஃபுட்டு தான் சாப்பிடணும். பல பேருக்கு லைட் ஃபுட்டுக்கும் ஸ்ட்ராங் ஃபுட்டுக்கும் வித்தியாசமே தெரியல. லைட் ஃபுட்டு தான் தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடணும், கஞ்சி. எனவே புரிந்து கொள்ளுங்கள், வாந்தி என்பது ஒரு நோய் கிடையாது. யாருக்காவது வாந்தி வந்தா வாந்தி எடுங்க. வாந்தி என்பது வயிறை சுத்தம் பண்ணும் வைத்தியம். இது புரியாம மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு வாந்தி உள்ள வச்சீங்கன்னா அது என்னங்க தெரியுமா, 7 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் பேதி ஆகும். ஆமா, வாய் வெளியே வரல, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் பின்பக்கம் தானே போகும். வாந்தி வரும்போது மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா, வாந்தி ஜீரணமாகி சிறுகுடல், பெருங்குடல், வில்லிஸ், கல்லீரலுக்குள்ள போய் பிளட்ல கலந்து எல்லா உறுப்புகளையும் போகுங்க. எனவே வாந்தி வரும் பொழுது யாரும் மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க. வாந்தி எடுங்க, சுடுதண்ணி குடிங்க, லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, மறுபடியும் பசி எடுத்தா ஒரு சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடுங்க. இதுதாங்க வைத்தியம். உடம்பு நம்புங்க, கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. உடம்பு நல்லது மட்டும்தான் பண்ணுது. எனவே வாந்தியை வைத்தியம் என்று நம்பி வாழுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள் ஆரோக்கியமாக. வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு உடலில் வாந்தி எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நன்மையை செய்கிறது என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து அதற்குண்டான நன்மைகளை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் அக்குபஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக எடுத்து அந்த உடலில் உள்ள ஆர்கனுக்கு உண்டான புள்ளிகளை நமக்கு சிறப்பாக எடுத்துரைத்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அக்குபஞ்சரின் வகுப்புகளை எடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே அக்குபஞ்சரின் வகுப்புகளை எடுத்து சிறப்பிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபஞ்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்பு வரைக்கும், அதாவது நம்முடைய கையில் இருக்கக்கூடிய 30 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம்.
இன்றைய வகுப்புல நம்முடைய காலில் இருக்கக்கூடிய புள்ளிகளை காணவிருக்கிறோம். முதலாவதாக நில மூலகம் சார்ந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நில மூலகத்தின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நில மூலகத்தின் தன்மைகள். நில மூலகம் சம்பந்தப்பட்ட இன் உறுப்பு மண்ணீரல். நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரல். நில மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு இரைப்பை. நில மூலகம் நம்முடைய உடல்ல தசைகளை பராமரிக்கிறது. நில மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு வாய் மற்றும் உதடு. நில மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மிதமான வலிகளாக இருக்கும். நில மூலகம் சார்ந்த உணர்வு கவலை. நில மூலகம் சார்ந்த நிறம் மஞ்சள் நிறம். நில மூலகம் சார்ந்த சுவை இனிப்பு சுவை. நில மூலகம் சார்ந்த திரவம் உமிழ்நீர். நில மூலகம் சார்ந்த இன் உறுப்புக்கு மண்ணீரல் என்று பெயர். இந்த மண்ணீரலை ஆங்கிலத்துல ஸ்பிளீன் என்று அழைக்கலாம். நில மூலகம் சார்ந்த இன் உறுப்பு மண்ணீரல். மண்ணீரலை ஆங்கிலத்தில் ஸ்பிளீன் என்று அழைக்கலாம். இதனை அக்குபங்சர் முறைப்படி எஸ்பி என்று அழைக்கலாம். ஸ்பிளீனை எஸ்பி என்ற அடைமொழியோட அக்குபங்சர் முறையில நம்ம அழைச்சுக்கலாம். இப்போ இந்த மண்ணீரல் சக்தியோட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை காணலாம். மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதை நம்முடைய கால் கட்டை விரலில் தொடங்குகிறது. மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் SP1. இந்த SP1 என்கிற புள்ளி நம்முடைய எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய உடல்ல கால் கட்டை விரலின் உட்புற நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. கால் கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் SP1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த SP1 என்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகத்தை இணைக்குது அப்படின்னா நிலம் பிளஸ் மரம். நிலத்தையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SP1.
இப்போ ஒரு நபருக்கு வயிறு எரிச்சல் இருக்கு, வயிற்று எரிச்சல் இருக்கு, அல்லது ஸ்டொமக் அல்சர் அல்சர் இருக்கு அப்படின்னா எந்த புள்ளியை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா வயிறு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? நிலம். நிலம். எரிச்சலான வலி என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? மரம். மரம். அப்போ நிலத்தையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான இந்த SP1க்கு சிகிச்சை கொடுக்கும் போது வயிற்றெரிச்சலை குறைக்க முடியும். அடுத்தபடியாக இரண்டாவது புள்ளிக்கு பெயர் SP2. இந்த SP2 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கால் கட்டை விரலின் அடி ரேகை இருக்கு. இந்த அடி ரேகைக்கு பக்கவாட்டுல சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP2. கால் கட்டை விரல் அடி ரேகைக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP2. இந்த SP2 என்கிற புள்ளி எந்த இரண்டு மூலகங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிலத்தையும் நெருப்பையும் இணைக்கிறது. நிலம் பிளஸ் நெருப்பு. SP1 என்கிற புள்ளி நிலம் பிளஸ் மரம், SP2 என்கிற புள்ளி நிலம் பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உதடு வறண்டு போயிருக்கு, உதாரணமா உதடு வறண்டு போயிருக்கு அப்படின்னா, உதடு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு? நிலம். 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 அப்போ வறண்டு போயிருக்கு, உதடு வறண்டு போயிருக்கு அப்படின்னா, இங்க எப்படி நம்ம நிலத்துக்கு கூட ஒரு நெருப்பு புள்ளியை பயன்படுத்தலாம்? யாராவது சொல்ல முடியுங்களா? இங்க நிலத்து கூட ஏற்கனவே வறண்டு போயிருக்கு, நெருப்பு புள்ளியை பயன்படுத்தும் போது அது உதடு வறட்சி சரியாகுமா? சரியாயிடும் சார். என்னங்க சரியாயிடும். எப்படிங்க சொல்லலாம்? நீங்க சொன்னது சரியான பதில். எப்படிங்க சொல்லலாம்? நிலமும் நெருப்பும் சேரும்பொழுது அந்த புள்ளியில ஏற்கனவே வறண்டு போயிருக்கு அப்படின்னா வெப்பம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம இன்னும் வெப்பத்தை கூட்டும் போது இன்னும் வறண்டு போகுமே, எப்படிங்க சரியா? நீங்க சொன்ன பதில் சரி, இருந்தாலும் அது எப்படி அப்படிங்கறது புரிய வைக்கிறதுக்காக கேட்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய புள்ளி என்ன செய்யும் அப்படின்னா, எந்த மூலகத்தையுமே அதிகப்படுத்தாது. எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை சமப்படுத்தும். அதாவது நிலத்தினுடைய அதிகப்படியான வெப்பம் சேர்ந்திருக்கிற காரணத்தால உதடு வறண்டு போயிருக்கு. அந்த வெப்பத்தை குறைத்தால் நமக்கு உதடு வறட்சி சரியாகும். நம்ம இங்க நெருப்பு புள்ளியை பயன்படுத்தும் போது நெருப்பு அதிகமானதாலதான் உதடு வறண்டு போயிருக்கு. இந்த புள்ளி என்ன செய்யும் அப்படின்னா, அந்த உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைத்து உதடு வறட்சி சரி செய்யும். அப்போ ஒரு நெருப்பு புள்ளியை நம்ம பயன்படுத்தினா கூட அந்த நெருப்பு புள்ளி நெருப்பை அதிகப்படுத்தாது, வெப்பத்தை அதிகப்படுத்தாது, சமப்படுத்தும். அதே மாதிரி ஒரு நீர் புள்ளியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த நீர் புள்ளி நீர்த்தன்மையை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்யும் என்று சொல்வதை விட சமப்படுத்தும். இந்த SP2 என்கிற புள்ளியை உதடு வறட்சிக்கு பயன்படுத்தும். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் SP3. இந்த SP3 என்கிற புள்ளி நம்முடைய உடல்ல எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த SP2 என்கிற புள்ளியில முதல்ல ஒரு விரல் வச்சுக்கிறோம், ஆட்காட்டி விரல் வச்சுக்கிறோம், வச்சுட்டு அங்கிருந்து தடவிக்கிட்டே வரும். இந்த SP2 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு மேடு ஏறுது, அந்த மேட்டிலிருந்து தடவிக்கிட்டே வரும். தடவிக்கிட்டே வந்தா ஒரு பள்ளம் தென்படும். மேட்டிலிருந்து கீழே இறங்கின உடனே ஒரு பள்ளம் தென்படும். SP2விலிருந்து ஒரு எலும்பு மேடு தொடங்குது. அந்த எலும்பு மேட்டில் தடவிக்கிட்டே வரும். இந்த எலும்பு மேடு முடிந்ததும் ஒரு பள்ளம் தெரிகிறது. அந்த பள்ளத்தில் கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில்
SP2 SP3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளிக்கு பெயர் SP3. SP2 தடவிக்கொண்டே வருகிறோம். ஒரு எலும்பு மேடு தெரியுது. அந்த எலும்பு மேட்டிலிருந்து இன்னும் தடவிக்கிட்டே வரோம். ஒரு பள்ளம் வருது. அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி, அதாவது சரியாக கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP3. நில மூலகம் சார்ந்த சொந்த புள்ளி, அதாவது நிலம் பிளஸ் நிலம், நில மூலகத்தை நில மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. இப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய தினமொரு சிந்தனையில பார்த்திருந்தோம், வாந்தியை பத்தி பார்த்திருந்தோம். மஞ்சள் நிறத்துல ஒருவருக்கு வாந்தி வருது. மஞ்சள் நிறத்துல ஒருவருக்கு வாந்தி வருது. அதுக்கு எந்த புள்ளியை கொடுக்கலாம்? மஞ்சள் நிறம் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம்? நிலம். நிலம். வாந்தி அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? நம்முடைய உடல்ல எங்க இருந்து வருது? வயிறு. அப்போ நிலம் பிளஸ் நிலம் இரண்டையும் இணைக்கலாம். இந்த இடத்துல SP3 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். இந்த புள்ளியை பயன்படுத்தும் போது வாந்தி நின்று விடுமா என்று கேட்டால் நிற்காது, இன்னும் வேகமா வரும். அந்த கழிவு முழுமையாக வெளியேறும் வரைக்கும் வாந்தி வரும். இதுவே வாந்தி பச்சை நிறத்துல வருது, அதுக்கு எந்த புள்ளியை பயன்படுத்தலாம்? பச்சை என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம்? மரம். வாந்தி என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? நிலம். அப்போ நிலம் பிளஸ் மரம் எந்த புள்ளியை பயன்படுத்தலாம்? SP1. சிறப்பு. SP1 என்கிற புள்ளிய வாந்தி பச்சை நிறத்துல வந்தா பயன்படுத்திக்கலாம். அடுத்தபடியாக பார்க்க போகிற 4வது பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் SP5. இந்த SP5 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கால் விரல்களை நல்லா இப்படி விரிச்சுக்கிறோம். கால் விரல்களை நல்லா இப்படி விரிக்கிறோம். அப்படி விரிக்கப்படும் போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டு இங்க இருக்கு. இந்த கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமாக ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP5. முதல்ல நம்முடைய கால் விரல்கள் நல்லா விரிக்கிறோம். அப்படி விரிக்கப்படும் போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கம் அதாவது கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமாக ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP5. எல்லாராலையுமே இந்த புள்ளியை கண்டுபிடிக்க முடியுதுங்களா? SP5. கணுக்காலுக்கு இருக்கு, கீழ்பக்கம், கணுக்காலுக்கு முன்பக்கம் கொஞ்சம். ஆமா. இந்த புள்ளி நில மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நிலம் பிளஸ் காற்று. ஒரு சிலருக்கு இடுப்பு வலி விட்டு விட்டு வலிக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். அதாவது உட்கார்ந்தா வலிக்கும், நின்னா வலிக்காது, இல்ல நின்னா வலிக்கும் உட்கார்ந்தா வலிக்காது, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். இடுப்பு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி? பராமரிப்பு பகுதி. மரம். இடுப்பு விலா பகுதி, அதாவது இடுப்பு விலா பகுதி இரண்டுமே நில மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி. இடம் விட்டு இடம் நகரும் வலி அல்லது விட்டு விட்டு வலிக்கும் வலி, இது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க? காற்று. அப்போ நிலம் பிளஸ் காற்று இந்த இரண்டு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி SP5. இடுப்பு வலி விட்டு விட்டு வருது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த SP5 என்கிற புள்ளி இன்னொரு விதத்துல அக்குபங்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 60 புள்ளிகளிலும் முக்கியமான ஒரு புள்ளி இந்த SP5. நம்ம நாடி பரிசோதனை பற்றி பார்க்கும்போது இந்த புள்ளி இன்னும் பார்ப்போம். நம்ம நாடி பார்க்கும்போது நாடி ஒரு சில நேரங்கள் நமக்கு தெளிவா தெரியல அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்திக்கலாம்.
இல்ல நீங்களே கூட ஒரு சிலர் உங்ககிட்ட வந்து தொந்தரவு சொல்றாங்க. அப்ப சரியாக உங்களுக்கு அத எந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்படுது கண்டுபிடிக்கிறதுல. அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்திக்கலாம். அக்குபங்சரின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஒரு புள்ளியை வைத்து மட்டுமே அக்குபங்சர் சிகிச்சை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இந்த SP5 என்கிற புள்ளி அக்குபங்சர்ல ஒரு முக்கியமான புள்ளி. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் SP9. இந்த SP9 என்கிற புள்ளி நம்முடைய உடலில் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டில் முதல்ல நம்முடைய கட்டை விரலை தவிர்த்து 4 கை விரல்களை வச்சுக்கிறோம். கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டின் மேல இப்படி விரல்களை வச்சுக்கிறோம். விரல்களை வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே மேலே தடவிட்டு வரோம் அப்படின்னா, நம்முடைய உடல்ல டிபியா போன் அப்படிங்கிறது கால்ல இருக்கு. அந்த எலும்பும் தசையும் இணையக்கூடிய இடத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு எலும்பு மேடு முடியும், இந்த பக்கம் தசை இருக்கும். இங்க முன்பக்கம் எலும்பு மேடு இருக்கும், முன்பக்க பாதியில. அடுத்த பாதியில தசைகள் இருக்கும். அந்த இரண்டுக்கும் நடுவுல விரல் வச்சுக்கிறோம். இந்த கணுக்கால் மூட்டுல முதல்ல விரல் வைக்கிறோம். அங்கிருந்து மேல கொஞ்சமா தடவிட்டு வரோம் அப்படின்னா, நம்முடைய கால் எலும்பு இந்த இடத்துல, இந்த இடம் மையப்பகுதி அப்படின்னா, இதற்கு இந்த புறமா எலும்பு இருக்கும், இன்னொரு புறத்துல தசைகள் இருக்கும். எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? எஸ். தசையும் எலும்பும் இணையக்கூடிய இடம். அந்த பகுதியில நம்முடைய விரல்களை வைத்து தடவிக்கிட்டே வரும் மேல. முழங்கால் வரைக்கும் தடவிக்கிட்டே வரும். நேரா வரும் இந்த எலும்பு மேடு. தடவிக்கிட்டே வந்தா சரியாக முழங்கால் இங்க இருக்கு. முழங்கால் மூட்டுக்கும் முன்னாடி கீழவே ஒரு வளைவு தெரியும். ஒரு ஆர்ச் மாதிரி மேடு ஏறி அந்த மேடு ஏறி வள இடத்துக்கு பேரு SP9. அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்முடைய கால் கணுக்கால் மூட்டு இருக்கு. இந்த கணுக்கால் மூட்டிலிருந்து 4 விரல்களை வைத்து அந்த எலும்பும் தசையும் சேரக்கூடிய இடத்துல தடவிக்கிட்டே வரோம். நேரா வருது இந்த எலும்பு. நேரா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிரியுது, அதாவது வளையுது. ஒரு ஆர்ச் மாதிரி வருது. நேரா அந்த எலும்பு வளையுது, இந்த மாதிரி வளையுது. அந்த வளைவு, அந்த வளையக்கூடிய இடம், இதை வந்து டிபியா என்கிற எலும்பினுடைய கழுத்து பகுதி என்று சொல்வார்கள். அந்த வளைவில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி. வளைவில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP9. எலும்பு தெரியுதுங்களா? வளைய சொல்ல அதுக்கு கீழீங்களா இல்ல எலும்பு? எலும்பு தெரியறது கீழேங்க. சரியா, அந்த எலும்பு மேடு இருக்கும், அதுக்கு கீழே. நன்றி. இடுப்பு வலி விட்டு விட்டு வந்தா SP5 பயன்படுத்தலாம் நம்ம சொல்லியிருந்தோம். கடுமையான இடுப்பு வலியா இருக்கு, இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். பொதுவா இடுப்பு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? யாராவது சொல்ல முடியுங்களா? நிலம். நிலம். கடுமையான வலி எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வலி? நீர். நீர். அப்போ நிலம் பிளஸ் நீர் இணைக்கக்கூடிய இந்த SP9 என்கிற புள்ளியை கடுமையான இடுப்பு வலிக்கு பயன்படுத்திக்கலாம். SP9 என்கிற புள்ளி நிலத்தையும் நீரையும் இணைக்கக்கூடிய புள்ளி.
இப்போ இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்ல பார்த்துடலாம். முதல் புள்ளி SP1 நிலம் பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி SP2 நிலம் பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி SP3 நிலம் பிளஸ் நிலம் சொந்த புள்ளி. நான்காவது பஞ்சபூத புள்ளி SP5 நிலம் பிளஸ் காற்று. ஐந்தாவது இறுதி புள்ளி SP9 நிலம் பிளஸ் நீர். ஐயா மியூட் ஆயிருக்கு ஐயா. மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது இந்த இடைப்பட்ட 2 வாரத்துல சென்ற வகுப்புக்கும் இந்த வகுப்புக்கும் இடைப்பட்ட இந்த 2 வாரத்துல ஏதாவது சிகிச்சை கொடுத்து அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அது சார்ந்த செய்திகளை இப்போது பகிரும். வணக்கம். வணக்கம் ஐயா. விழாவுக்கு கீழே வலி இருக்குங்க, மூட்டு உடல் வலிக்குது. அதுக்கு இந்த புள்ளி பயன்படுத்தலாமா? எந்த மூட்டுங்க ஐயா? விழாவுக்கு கீழே, விழா எலும்புக்கு கீழே அடி வயிறு. விழா எலும்பு அதாவது இந்த நெஞ்சு பகுதியில? கீழே லெஃப்ட்ல, ரைட்ல. சரிங்க. அது எலும்பு சம்பந்தப்பட்ட வலியா தசை சம்பந்தப்பட்ட வலியான்னு பிரிக்க முடியுதுங்களா உங்களால? எலும்பு வலி இல்ல, தசை வலி. தசை வலி கடுமையான வலிகளா விட்டு விட்டு வலிக்குது? விட்டு விட்டு வலிக்குது. தசை அப்படிங்கிறது நில மூலகம் சம்பந்தப்பட்டதுங்க. தசை அப்படிங்கிறது நில மூலகம் சம்பந்தப்பட்டது. விட்டு விட்டு வரக்கூடிய வலி காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. நிலம் பிளஸ் காற்று SP5 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். நன்றி ஐயா. வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. SP5 வந்து அந்த இடுப்பு வலிக்கு பயன்படுத்தலாங்களா? விட்டு விட்டு வரக்கூடிய இடுப்பு வலிக்கு SP5 பயன்படுத்தலாம். கடுமையா இருக்கு அப்படின்னா SP9 பயன்படுத்திக்கலாம். அது எவ்வளவு நேரம் ஆள்காட்டி விரல்ல பயன்படுத்தலாம்? அழுத்தி பிடிக்கணும். 2 நிமிடங்கள் ஐயா. 2 கால் ஒரு காலையும் 2 நிமிடம் ஆட்காட்டி விரல் வச்சு தொட்டா போதும். அழுத்தணும் கூட தேவையில்லை, தொட்டா போதும். 2 நிமிடம் போதும். ஓகே, நன்றி நன்றி, வாழ்க. அருமையா இருந்துங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அற்புதமான வகுப்பினை ஏற்படுத்தி தந்த ரோட்டரி சங்க நண்பர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. மேலும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக தொடர்ந்து அக்குப்பஞ்சரின் வகுப்புகளை சிறப்பித்து கொடுத்தாலும் இன்று மண்ணீரல் வந்து இன்னைக்கு அனைவருக்குமே ஒரு எப்படின்னாக்கா பிரச்சனை தரக்கூடிய ஒரு இதா கருதுறாங்க. ஆனா அந்த வகையில அது ஒரு நன்மையான
உறுப்பு தான் அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு நம்ம அந்த பாதிப்புகளை வந்து சரிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு பஞ்சபூத புள்ளிகளையும் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மண்ணீரல் என்பது நமக்கு உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன் தான் அப்படின்னும் நம்ம நினைச்சு கண்டிப்பாக நினைக்க வேண்டும். ஏன்னா அந்த வகையில அது நமக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆர்கன். அதற்குண்டான புள்ளிகள் என்னென்ன என்பதை பற்றியும் இன்றைக்கு வந்து நமக்கு சிறப்பா எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து பல்வேறு உறுப்புகளுக்கும் நமக்கு வந்து வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அக்குபஞ்சரின் வகுப்புகள் என்பது வந்து நம்ம வந்து வெளியில உள்ளதை பத்தி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்மை நாமே தெரிந்து கொள்ள விட ஒரு அற்புதமான வகுப்பு தான். இன்னைக்கு வந்து சொன்னது எல்லாமே நம்மள்ட்டே இருக்குது. நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம உறுப்புகள் என்ன செய்யுது, நமக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்ற விஷயங்கள் தான். அதுக்கு முன்னாடி கூட ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து அந்த வாமிட் வந்தாக்கா அந்த உடம்பு என்ன செய்யுது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அந்த உடலுக்குள்ள என்ன நடக்குது, எப்படி அது நம்ம கட்டுப்படுத்தினா அது உடலுக்குள்ளேயே போய் சேர்ந்துருது. அதை எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்? வெளிக்கொண்டாதான் நமக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்ப ஐயா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு உண்டான அடுத்த இதுதான். அந்த புள்ளிகளை வைத்து நம்ம எப்படி அதை சரிப்படுத்த முடியும்? அதை எப்படி வெளியேற்ற முடியும்? அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் ஐயாவும் நமக்கு அந்த பாடங்கள் இப்ப கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இந்த அக்குபஞ்சரி வகுப்புகள் என்பது நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிறது உண்டான ஒரு விஷயங்கள் தான். அந்த வகையில இன்றைக்கு வந்து தெளிவா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சிறப்பா எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. சார் ஒரு ரெக்வஸ்ட். சொல்லுங்கம்மா. இப்ப சார் பேசுனது அப்படியே நமக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்ப முடியுங்களா? பண்ணிடலாமா. யூடியூப்ல தான் ஏதாவது வருது இல்லம்மா? யூடியூப்ல வருதுங்களா? சரி, ஓகே சார். யூடியூப்ல டெய்லி அந்த நிகழ்ச்சி டெய்லி யூடியூப்லயே வருதுமா. சரி சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்ட 29 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவம்மையா அவர்களுக்கும் இன்று அக்குபஞ்சரின் வகுப்புகளை சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்த பல்வேறு உறுப்புகளின் புள்ளிகளை நமக்கு அற்புதமாக வடிவமைத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வணக்கம் ஐயா. பெருமாள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பு மிக அருமை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். காலை சக்கரத்துக்கு இலக்கிய வனம் கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு புதையலுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க